ஆட்டு தலைக்கறி குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு போடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன், நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். அதனால் உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் வதக்கிக்கலாம். தனித்தனியாக போட்டோம்னா எல்லாம் அப்படி அப்படியே முழுசாக கிடக்குன்னு சொல்லிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு வச்சுருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயெல்லாம் ரொம்ப அதிகம் வேணாம். அது ஆட்டு தலையிலையும் எண்ணெய் நிறையா ஒரு மாதிரி வரும். அதே போதும், நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயே போதும். வரலாறு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆட்டு தலையில் இருக்கிற எண்ணெய் நிறைய எண்ணெய் வரும். அதனால் போதும். ஆட்டு தலை சுத்தம் பண்ணி வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. கறியை நல்லா வதக்கி குழம்பு வச்சிடலாம். நல்லா கறியை வதக்கியாச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டேன். காரம் வேணும்ல, அதனால் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம். இது நல்லா நான் வதக்கிட்டேன். தண்ணி ஊற்றியாச்சுப்பா. இது தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாகவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் இதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுக்குவோம். நீங்கள் குக்கரில் வைக்கிறவங்க 5 விசில் விட்டு இறக்கிக்கங்க. அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு அரைச்சதை போட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அளவு பார்த்து நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். இப்போக்கி இது நல்லா வேகட்டும். மூடி வச்சிட்றேன். இது நல்லா வேகட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தானே போட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சுப்பா. இது அப்படியே வறுவலாகவும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தேங்காய் ஊற்றி குழம்பாகவும் வச்சுக்கலாம்ப்பா. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு. இதை வச்சு நல்லா கிண்டிக்கலாம். குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் பத்தாது, அதனால் கொஞ்சம் குழம்பு வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். போதும். இந்த அளவு குழம்பு போதும். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கங்க, இல்லைன்னா இதோடையே வச்சுக்கோங்க.
கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிஞ்சதையும் இறக்கி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.